ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சு காமிக்க போறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்க மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றதை விட ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும், புதுசா பழகுறவங்களுக்கு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்காகவே இன்னைக்கு ஒரு கல்யாண பொண்ணோட அளவு ப்ளவுஸ், ஏன்னா அந்த அளவு ப்ளவுஸ் நான் தான் தச்சிருந்தேன், அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சு காமிக்க போறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கல்யாண பொண்ணோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து கூரப்பட்டு சேலை இருக்கு இல்லையா, அதுக்குரிய ப்ளவுஸ். தாலி கட்டும்போது இந்த ப்ளவுஸ் தான் போடுவாங்க. இது சாதாரண ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான். இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த கட் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் இந்த அண்ணனோட கடையில் நான் கடை திறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தாலி கட்டும்போது ஒரு கூரப்பட்டு சேலை கட்டுவாங்களா, அதுக்குரிய ப்ளவுஸ் வந்து தைக்கும் போது இது வரைக்கும் நான் சார்ஜ் வாங்கினதே கிடையாது, யார்கிட்டையுமே வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் மற்ற ப்ளவுஸ் அந்த பட்டு சேலைக்கு மாடலெல்லாம் தைச்சாங்கன்னா அண்ணன் காசு வாங்கிடுவேன், எல்லாரும் வாங்கிடுவோம். இந்த ஒரு சாதாரண ப்ளவுஸ் மட்டும் இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்னா நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பூரா ஒரு நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுட்டே வந்திருக்கேன். இது வரைக்கும் 1714, இது வந்து 1714வது ப்ளவுஸ் நான் தைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு மட்டும் இது வரைக்கும் நான் சார்ஜ் வாங்கினதே கிடையாது. ஏன்னா இந்த அண்ணனோட கிஃப்டாக நினச்சி தான் நான் பண்ணி கொடுக்குறேன். மற்ற எல்லா ப்ளவுஸுக்கும் சார்ஜ் பண்ணுவேன், ஆனால் இந்த ப்ளவுஸுக்குரிய சார்ஜை வேறு எதுலையும் நான் சேர்க்கவும் மாட்டேன். இது இந்த அண்ணனோட தனிப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. இது வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணுற ரொம்ப ஈஸியான விதமாக தான் இருக்கும். ஏன்னா நான் தைச்ச ப்ளவுஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, அது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 1 மீட்டர் தேவையில்லை, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அளவு ப்ளவுஸு, நம்மக்கிட்ட தைச்சதே திருப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ இது அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வெட்டுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த இடுப்பு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து சாதாரண ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ், அதாவது கல்யாண ப்ளவுஸ் தானே. அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுக்குறோம். அப்போ தான் மடித்தா கொஞ்சம் திக்னஸாக நல்லா கனமாக இருக்கும். 2 இன்ச்சு கீழே நான் கிளாத் விட்டுருக்கேன். 2 இன்ச்சு விட்டுட்டு இந்த நெக் இருக்கு இல்லையா, நெக்கை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. இதில் டாட் பிடிச்சிருந்தாங்கன்னா, உங்களுக்கு அளவு கொடுத்த ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி வரும், அது மாதிரி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் வித்தியாசப்படும். நான் வந்து இதில் டாட் பிடிக்க மாட்டேன் இல்லையா, அதனால் இது ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்திருக்கு. ஷோல்டர் கரெக்டாக உட்கார வச்சுட்டு இந்த ஆம்கோல் பிடிச்சிக்கோங்க. இதே கரெக்டாக இழுத்து நல்லா பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் அவங்க கொடுத்த துணி கொஞ்சம் சுருங்கலாக இருந்துச்சுன்னா நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு 1.5-2 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆம்கோல் கிட்ட, அதாவது அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த கிளாத் உள்ளே விட்டுறணும். இது நம்ம எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிளாத் விட்டுருக்கோம். இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஷோல்டரில் வந்து அந்த ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு மேலே, அதே மாதிரி ஷோல்டருக்கு தனியாக எக்ஸ்ட்ரா கிளாத் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு, நெக்கோட இறக்கத்துக்கு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்கிட்ட இந்த ஆம்கோல்கிட்ட இந்த நெக்குக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதிலே நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். போட்டிருக்கோம் இல்லையா, நெக்கு இறக்கத்தை நான் அப்படியே போட்டுட்டேன். இந்த ஆம்கோல் அப்படியே நான் போட்டுட்டேன். இது வந்து இந்த ரெடி அளவு. இப்போ இது லைனிங் ப்ளவுஸ் இல்லையா, லைனிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படின்போது நீங்கள் இதில் வந்து ஒரு
1/2 இன்ச்சு கூட குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நெக்கும் கொஞ்சம் லோவாக வைக்கிறோமா, அதனால் லைனிங் ப்ளவுஸை விட சாதா அதை வச்சு சாதா ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணால் கூட அவங்களுக்கு கிச்சன் தான் இருக்கும். அதே அளவு வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 இன்ச் வச்சிட்டாலும் உங்களுக்கு 1 இன்ச்சு கணக்கு டைட் ஆயிரும். ஏன்னா ஒரு பக்கம் 1/2 இன்ச் வைக்கிறோன்னா இன்னொரு பக்கம் 1/2 இன்ச்சு டைட் கிடைக்கும், அப்போ 1 இன்ச்சு டைட் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஆம்கோலுக்கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்லீவ், இந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்லீவு. இவங்க ஸ்லீவ் வந்து லென்த்தாக இருக்குது, ஆனால் இது வந்து ஷார்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஷார்ட்டானா ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா சின்ன பொண்ணு தானே, அந்த 4 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம மடித்து எமிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருவோம். ஒரு 4.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாய்ஸில் தான் விட்டுருக்காங்க. நம்ம ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இது வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம கிளாத் எவ்வளோ வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்லீவோட சுற்றளவு நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ இவங்களுக்கு கீழே உள்ள அளவு வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும், 9 இன்ச்சு தான் இருக்குது, அதை பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்லீவ் எவ்வளோ எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு எடுத்துக்கோம். அந்த 4.5 இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். 11.5 இன்ச்சு இருக்குது, 11 இருக்கா, அந்த 11 இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணி இல்லை மார்க் பண்ணிக்கோங்க. 11னா நம்ம 11 வச்சாலே போதும். ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் தானே, இதில் சாதாரணனால கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் டைட் பண்ணியிருக்கேன். இதில் 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, 3 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா அங்கிட்டு வந்து 1.5 தான் இருக்கும். அதனால் 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா 2 இன்ச்சுக்கு கம்மி இருக்கக்கூடாது ஆம்கோல், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு மறையும், இல்லைன்னா மேலே ஏறிடும். அந்த 2 இன்ச்சுக்கு கம்மி. இப்போ 5 இன்ச்சு வச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு 3 இன்ச்சு கழிச்சது போய் மீதி 2 இன்ச்சு இருக்கும். இதில் இருக்க 4.5 தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அங்கேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு மீதி இது பண்ணிக்கோங்க. இல்லை இந்த உங்களுக்கு ஆம்கோல் சப்போஸ் இதில் 2 மேட்ச் அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேக்கு வச்சே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்துடும். இதில் மார்க் பண்ணி கூட நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கலாம். அந்த பேக் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் எடுக்கும்போது பேக் இருக்கு இல்லையா, பேக் வச்சு இந்த முனையில், அதாவது நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஷோல்டர் ஆம்கோல் கரெக்டாக அதேல வரைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு 4 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் அந்த பேக்கை வச்சு இவ்வளோ தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு போக இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மற்றதை ட்ராயிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது சாதா ப்ளவுஸ்க்குனால நான் கிராஸில் போடுறேன். இந்த இடத்துல இப்போ அளவு ப்ளவுஸ் போடுறோன்னு சொன்னோன்னா ஒரு பிடிச்சி தப்போம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க.
இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஆம்கோலை கரெக்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து அங்கே ஒரு பிடிச்சிக்கிட்டு, அதாவது அங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஜாயிண்ட் இங்கே இருக்குது, நான் மார்க் இங்கே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கீழே இந்த சைடை பிடிச்சிக்கோங்க. கீழே இந்த பட்டி ஜாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் இங்கே இருக்குது, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த பட்டி பிடிச்சிக்கும் போது கரெக்டாக அந்த லெவல் வந்துடும். முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இப்போ அந்த சைடு விட்டுருங்க. இது ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த நெக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஷேப் தெரியும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்கு கொஞ்சம் லோவாக இறக்கியிருக்கேன். நெக்கு இறக்குனதுக்கு அப்புறமாட்டி அப்புறம் வந்து இந்த கிராஸ், அதாவது இந்த ஷோல்டரும் கீழே அந்த கிராஸோட எண்டு இருக்கு இல்லையா, அந்த டாட் பிடிச்சிருப்போம், அந்த ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதே மாதிரி மேலே நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் விடுவோமோ அந்தளவுக்கு விட்டுட்டு அப்படியே இழுத்து பிடிச்சி கீழே அந்த கிராஸ் முடியறதுக்கப்புறம் கீழே ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா நம்ம அந்த பட்டி பிடிச்சிட்ட போல அதுக்காக கரெக்டாக 13 இன்ச்சு இருக்கா. அவங்க உயரத்துக்கு நான் 13 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு வெட்டியிருந்தது. அதே அளவுக்கு இது கரெக்டாக வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த நெக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது நெக்லேருந்து இந்த பட்டி பக்கம் அளக்குறீங்க இல்லையா, அளக்கும்போது சென்டரில் ஒரு டாட் பிடிக்கிறோம், மேலே ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம், கீழே பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கும். அப்போ அதிலே 3/4 இன்ச்சு போயிருது இல்லையா, அந்த 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டி இங்கே வைக்கும்போது கீழே அந்த பட்டி கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்க்கு, அதாவது டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக வரும். இதுலேருந்து இப்போ அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டருக்கு நேராக அந்த கிராஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக அதில் கொண்டு வந்துடுங்க. இந்த கிராஸை அப்படியே இங்கே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். டவுட்டுக்கு ஒரு பக்கம் இழுத்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிராஸ் இதோட மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை கணப்படி இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் இப்படி பிடிக்கணுன்ட்டு இல்லை, ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சாலே கரெக்டாக வந்துடும். மற்றபடி கிராஸ் பெல்ட்டுக்கு அப்புறம் ஊக்கு பட்டிக்கலாம் இந்த கிளாத் வச்சுக்கலாம். இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு இப்படி தான் நம்ம வெட்டணும். இப்போ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட் வந்து கிராஸ் பெல்ட் தைக்கலாம். கிராஸ் பெல்ட்டுக்கு 4 பீஸ் இருக்குது. இடையில இன்னொரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுப்போம், அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இந்த லைனிங் கிளாத் உள்ளே போகிற மாதிரி 2 கிளாத்து நான் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா வேறு கலர் வைக்கிறோம் இல்லையா, அப்போ தான் இது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம்.
1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் தையல் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கிராஸ் பெல்ட் வந்து அளவு எடுக்கிறோம் இல்லையா, இந்த தச்ச ப்ளவுஸ்லேருந்து சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுங்க பார்த்து மார்க் பண்ணுங்கள். இந்த கிராஸ் பெல்ட்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இதில் இருந்து கரெக்டாக 2.25 இன்ச்சு இருக்குது. நம்ம 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் 1/4 இன்ச்சு அதை பிடிச்சி தைக்கிறதுக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து 3.5 இன்ச்சு வைக்கணும். இது அந்த ஊக்கு மாட்டுற பக்கம். இந்த சைடு வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். கிராஸ் பெல்ட் முடிஞ்சிச்சு. கிராஸ் தைக்கிறேன். இப்போ நமக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு அளவு ப்ளவுஸ்லாம் தேவையில்லை. இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இது எத்தனை இன்ச்சு பிடிச்சிருக்காங்க, இது எத்தனை இன்ச்சு பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம இந்த பீஸ் கரெக்டாக வெட்டிட்டாலே அதை கனெக்ட் பண்ணி டாட் பிடிக்கும்போது அவங்க உடம்பு கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். நம்ம அதை வச்சு தைக்கும்போது அது ரொம்ப குழப்பமாக இருக்கும். கரெக்டாக அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை வந்து கரெக்டாக இது இப்போ தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது கீழே இறங்கி மேலே ஏறி இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும். 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இல்லை 1.25 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு, அது 1/4 இன்ச்சு பிடிச்சப்போ 2.25 இன்ச்சு இருக்கும். அதே மாதிரி இந்த ஊக்கு மாட்டுற பக்கம் நல்லா சென்டர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, 2 டாட் பிடிச்சதுக்கு அப்புறமாட்டி சென்டர் கனெக்ட் பண்ணி 3ஆவது டாட் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சிக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ 3ஆவது டாட் பிடிக்கும்போது மட்டும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பிடிச்ச அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே அளவு பிடிங்க. ஏன்னா கிராஸ் அளவு கொஞ்சம் வித்தியாசப்படும். அவ்வளோதான். இப்போ இந்த பெல்ட்டில் அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமாட்டி ஒரே லெவல் வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுட்டோம்னா அதுலேயே நமக்கு கொஞ்சம் கழுவி போயிடுச்சுன்னா அந்த கிராஸ் கொஞ்சம் விலகின மாதிரி ஆயிரும். கிராஸ் பீஸு அந்த பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா, பீஸு அதை வந்து கீழே இறக்கி தையல் போடுங்க. ஓர தையல் இடத்தையில் 2மே போட்டுக்கோங்க.
இந்த ஊக்கு மாட்டுற பட்டி தைக்கிறேன். இந்த மாதிரி ரெட்டையாக இருக்கும். அதாவது நம்ம பேக்கில் நெக்கு கட் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த பீஸே இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்கு லோவாக இருந்துச்சுன்னா அந்த பீஸ் நமக்கு யூஸ் ஆகும். உள் பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அப்படியே அந்த தையல் வச்சு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பெல்ட்டு கரெக்டாக உட்காரும், பட்டி பீஸ் கரெக்டாக உட்காரும், கிராஸ் கரெக்டாக இருக்கும். இந்த கொக்கி மாட்டுற பக்கம் வந்து சும்மா ஒரு 1.5 இன்ச்சு இருந்தால் கூட போதும். ஏன்னா அது அப்படியே உள்ளே தானே மடிக்கிறோம், அதனால் அதில் பாதி பீஸ் இருந்தால் போதும். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கு தைக்க போகிறோம். பேக் இது வச்சு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நாம்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக வந்திருக்கா, அப்போ அதை கனெக்ட் பண்ணி மடித்து தைச்சிடலாம். பேக் தைச்சாச்சு. இதில் வந்து டாட் கண்டிப்பாக பிடிக்கணும். ஏன்னா சிங்கிள் பீஸ்னால இடுப்பில் நிற்காது, அதனால் டாட் பிடிக்கணும். இது கரெக்டாக ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி இந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாட் ஒயரை எவ்வளோ பிடிக்கணும்னு கேட்குறீங்க இல்லையா, 4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் 4 இன்ச்சு பிடிச்சா போதும். இது பிடிக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். 1/4 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு கணக்கு வரும். 1/4 இன்ச்சு மடித்து பிடிங்க, சரியாக போகும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதே நமக்கு தெரியும், இந்த கீழே பட்டி கிராஸ் கரெக்டாக உட்காரும். அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இடுப்பில் கரெக்டாக உட்காரும், ஆம்கோல் கரெக்டாக உட்காரும், ஷோல்டர் கரெக்டாக உட்காரும். இப்போ இந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதான் நமக்கு மார்க்கு. இந்த ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் எவ்வளோ வருதோ, நீங்கள் இது ரெண்டையும் கரெக்டாக வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இது ரெண்டையும் கரெக்டாக வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் லூஸ் விழுந்துடும். அப்படி வைக்காதீங்க. இந்த ஷோல்டர் கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை அந்த சைடு தள்ளி விட்ருங்க. அதை நம்ம தட்டி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பேக்கோட அளவு தான் அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக நமக்கு காமிக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் டாட் எவ்வளோ பிடிக்கிறோன்னு தெரியாது. ஒருத்தன் கூட பிடிப்பீங்க, ஒருத்தன் குறைய பிடிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாத் முன்ன பின்ன வரும். அதனால் பேக்கை கனெக்ட் பண்ணி இதை கரெக்டாக எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வெளியில் தள்ளி விட்ருங்க. தள்ளிவிட்டு இதுலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இடுப்பளவு கரெக்டாக வந்துடும்.
அதே மாதிரி இந்த சைடும் வைக்கும்போது அந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இடுப்பு அந்த ஃப்ரண்ட் பட்டி இது ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஊக்கு மாட்டுற அதாவது கை கட்டுற பக்கம் வந்து கணக்கில் சேர்க்காம மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சோன்னா இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த கட்டுறது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு ரெண்டும் அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது லைனிங் கிளாத்துங்கிறதுனால இது சாதா ப்ளவுஸ் தானே, அதோட கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிச்சன் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. நீங்கள் தையல் எத்தனை தையல் போடுறீங்களோ போட்டுக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் 3 தையல் தான் போடுவேன். இடுப்பில் கரெக்டாக இருக்குது. லைனிங் ப்ளவுஸோட சாதா ப்ளவுஸு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு டைட்டாக இழுத்து மாட்டும் போது லூஸ் கொடுக்கும், கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் அந்த ஆம்பல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெட்டும்போது கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த சும்மா செக் பண்ணிக்கிட்டோன்னா எதுவும் குறை இருந்துச்சுன்னா அந்நேரம் தெரிஞ்சிடும். பேக்கில் 17.5, ஃப்ரண்ட் வந்து 7.5, அதே மாதிரி அதே அளவு இதில் வந்துருச்சு. நம்ம டைட் பண்ணனால கொஞ்சம் குறைச்சி டைட் பண்ணியிருக்கோம், அதனால டைட்டாக இருக்கும். ரப்பாக மடிச்சுட்டு எம்மிங்க்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி தையல் பெருசாக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் இல்லையா, அந்த 4.5லேருந்து கணக்கு பண்ணோம். 11 வந்துச்சு, நம்ம 11 வச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியில்லை, நான் அர்க்காத் பண்ணியிருக்கேன். இந்த குடஞ்சி வெட்டுறதை மறந்துட்டேன் இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துடணும், நான் மறந்துட்டேன், சாரி. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் போட்டு வெட்டிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டே வெட்டிடணும். இது மாதிரி பண்ணாதீங்க, நான் ஃபஸ்ட்டு
வெட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஆம்கோலில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த ஜாயிண்ட் இருக்குல்லையே அதை பேக்கில் தள்ளிக்கோங்க. பேக்கில் தள்ளிட்டு நம்ம இந்த வெட்டி இருக்கோம் இல்லையா, அந்த குடஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து குடையாத பக்கம் பேக்கில் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் விலகாமல் வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவும் இழுக்காதீங்க, இந்த பீஸையும் இழுக்காதீங்க. ரெண்டையும் ஒன்று போல் வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக உடம்புல உட்காரும். அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக ஜாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தைச்சதுக்கப்புறமாட்டி இந்த ஷோல்டர், இந்த ஆம்கோல், அப்புறம் அந்த இடுப்பு, கீழே அந்த பட்டி வந்து கரெக்டாக அந்த இடுப்பில் உட்காரணும். இப்படி உட்காந்துச்சுன்னா தான் அந்த கிராஸ் வந்து தேவையான லூஸ் அதில் இருக்கும், நல்லா ஃபிட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மற்றபடி பெல்ட் இப்படி கீழே இறங்கி இப்படி மேலே ஏறி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். இந்த நெக்கு மட்டும் தைச்சிடலாம். இந்த நெக்கு தைக்கும்போது மட்டும் இந்த கிராஸ் பீஸை மட்டும் இழுத்துக்கிட்டே தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து நல்லா கிச்சனை உட்காரும், ஷோல்டர் இறங்காது, கழுத்து அகலமாகவும் ஆகாது.
இந்த ரவுண்டு ஷேப் கிட்ட பூரா அந்த மாதிரி அக்காத் பண்ணிக்கோங்க. பிசிறு எடுத்து ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுருங்க. இதை எம்மிங் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃபாக தையல் போட்டுட்டு எம்மிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. இது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வெட்டி தைக்கிற முறை இவ்வளோ தான். இந்த கிராஸில் வந்து நம்ம மெத்தட்லேயே வச்சுக்கலாம். அதில் உள்ள இந்த அளவுலாம் பார்க்க வேண்டாம். இதே நம்ம கரெக்டாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 2.5லேருந்து 3 இன்ச்சுக்குள்ளே தான் அந்த கேப் இருக்கணும். அந்த கேப் அவ்வளோ இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கல்யாண பொண்ணோட ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டதுக்காகவே அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் எல்லாம் அந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணி ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்ம பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிறோம்ல, அதில் வந்து அந்த சென்ட்ரு ஷோல்டர் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு டாட் பிடிச்சாலே போதும். மற்றபடி சைடு டாட் இந்த சைடில் ஒரு ஆம்கோல் டாட்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக செட் ஆயிரும். இதில் நம்ம ஒன்றும் ரிஸ்க் எடுத்துகிட்டு அளந்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப சிரமப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தச்சிடலாம். நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.